ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோடு அப்படின்னே சொல்லலாம். வெண்ணிலா மீடியா ஆளுங்களுக்கு முன்னாடி விஜய் வரணும், விஜய் வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும், விஜய் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில பசுபதியும் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பிராஜனும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அவங்க மாமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் விஜய் வந்து அங்கே காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோவும் காட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பசுபதி வந்து இதுக்கெல்லாம் காரணம் காவேரியோட குடும்பம் தான், விஜய் பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ விஜய் இங்கே வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அங்கே இருக்கிற மண்ணெண்ணெய் என்னமோ எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க தப்பான முடிவு எடுக்க பார்க்குறாங்க. அப்போ தான் பார்த்தோன்னா எல்லாம் தடுக்கிறாங்க. உடனே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. எல்லாம் மீடியா லைவில் போயிட்டு இருக்குன்னு இப்போ போலீஸ்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் விஜய் நான் இங்கே வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் கிட்ட சொன்னதுக்கப்புறம் முதல்ல வந்து அவர் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இருந்தாலும் போலீஸ் சொன்னதுனால சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் இங்கே, அதாவது விஜய் இங்கே வராருன்னு சொல்லி சொன்னதுமே இங்கே கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. அதாவது வந்து பசுபதியும் ராகினியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அன்பரசு ஆரம்பத்திலேருந்தே பார்த்தோன்னா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளார வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் விலகி நிற்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா பசுபதி அப்படியே பேசி உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த பிரச்சனைக்குள்ளார கூப்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். மீடியாக்காரங்க எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ அதாவது வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் போலீஸ் பேசுகிறாங்க, நீங்கள் பேசி சமாதானம் ஆகுங்கன்னு. இப்போ தான் வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறார், நீங்கள் தாலி கட்டிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து விஜய்க்கு ரொம்ப கோவம் வருது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேன்னு. விஜய் வந்து வெண்ணிலாக்கிட்டையும் பேச தயாராக இல்லை. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி வந்து காவேரியோட ஃபேமிலி தான் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் பசுபதி பேசுகிறாங்க. ஆனாலும் பார்த்தா விஜய்க்கு சரியான கோவம் வருது. எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா இங்கே காவேரியோட குடும்பத்தில் குமரனோட அம்மா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, கங்கா இருக்கிறாங்க, காவேரி இருக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அங்கே வந்து விஜயும் காவேரியும் எக்ஸிபிஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தா யமுனா வந்து அந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. யமுனா வந்து சொன்னதுக்கப்புறம் வீடியோவாக காட்டிடுறாங்க. அதை வந்து பார்த்தா காவேரியோட அம்மாவும் பார்க்குறாங்க. உடனே யமுனா இருந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாமல் காவேரி வந்து விஜய் கூட அமுச்சு வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் காவேரி கிட்ட பார்த்தோன்னா அங்கே எக்ஸிபிஷனில் அப்பள கடையில் எல்லாம் அவங்க விஜயோட அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து விஜய் சார் எங்கே போயிருக்காரு என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்கே பார்த்தா போலீஸ் எல்லாம் வச்சு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூஸ் வாங்கி காவேரி பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடு ரொம்ப அதிரடியான எபிசோடாக இருக்க போது அது சம்மந்தமாகவும் ப்ரோமோ காட்டியிருக்காங்க. நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.